பாமகவை வளைக்க விஜய் முயற்சி. சிஎம் விஜய்க்கு சிபிஎம் கடும் நெருக்கடி. அன்புமணியால் வெளியேறும் திருமா. தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு பொதுநிலையில இருக்குது. தாவேக ஆட்சியை தக்க வைக்க ஒரு பக்கம் காய் நகர்த்த, மறுபக்கம் கம்யூனிஸ்டுகள் கிளப்பியிருக்கக்கூடிய குதிரை பேரம் குற்றச்சாட்டு தமிழகத்தையே உலுக்கியிருக்கு. வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் இடதுசாரிகளும் விசிகாவும் ஆளும் அரசை தொடர்ந்து விமர்சித்து வருவது தாவேக தலைமைக்கு பெரும் தலைவலியாவே மாறியிருக்கு. அமைச்சரவையில அங்கம் வகிச்சாலும் திமுகவை உயர்த்தி பேசும் விசிகாவினுடைய அணுகுமுறை விஜயினுடைய கோபத்தை அதிகப்படுத்த இப்போ பாமகவை கூட்டணியில இணைக்க தாவேக ரகசிய பேச்சுவார்த்தையில இருக்காங்க. மேலும் மக்கள் தீர்ப்பிற்கு துரோகம் இழைக்கிறார்கள் அப்படின்னு வீரபாண்டியன் கொதிக்க, பாமக உள்ளே வந்தால் விசிக வெளியேறுமா அல்லது கூட்டணி உடைந்து ஆட்சி கவிழுமா? தமிழகத்தின் இந்த அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த செக் யாருக்கு என்பதை விரிவாக பார்க்கலாம் தற்பொழுது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் கூட்டணி மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்த கட்சியின் நிலைப்பாட்டையும் தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் மத்தியில் குதிரை பேரம் நடப்பதாகவும் அவர் தாவேகா மீது அதிரடியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. மேலும் தாவேகா தலைமையிலான அரசுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதா அறிவிச்சிருந்தாங்க. மேலும் திமுக கூட்டணியில இனி இடதுசாரிகள் இல்லை அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியன தற்போதைய ஆட்சி முறை குறித்து தொடர்ச்சியான விமர்சனங்களையும் முன்வச்சு வராங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மத்தியில குதிரை பேரம் நடப்பதா இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதுல அவர் எம்எல்ஏக்களை வாங்கி விற்கும் குதிரை பேரம் தற்போது தமிழ்நாட்டிலையும் கண்முன்னே நடைபெறுவதா கூறியிருக்காங்க. மேலும் வட இந்தியாவில் நடந்தது போல இப்போ தமிழ்நாட்டிலையும் மெதுவா இது பரவி வருவதா கூறியிருக்காரு. இதனை உடனடியா தடுக்கவில்லை அப்படின்னா மாநிலத்திற்கு நல்லதல்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அரசியல் நலன், ஆட்சியில் நீடிப்பதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். மேலும் எங்களிடம் அமைப்பு ரீதியாக வலிமையான தொண்டர்கள் ஆதரவு இருக்கிறது. அதனால் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு எங்களின் பலத்தை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வீரபாண்டியன் தெரிவிச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் தங்களுடைய ஆதரவினை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருந்தாங்க. குறிப்பா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தவிர்த்து வெளியில இருந்து ஆதரவை வழங்கியிருக்காங்க. தற்போது வர இருக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து தேர்தல் களம் காண்பார்கள் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இருந்தாலும் அவர் கூறியிருக்காரு, மக்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிப்பது அந்த கட்சியினுடைய கொள்கையை நம்பித்தான். தேர்தலுக்கு பின் எம்எல்ஏக்கள் கட்சி மாறினால் அது மக்களினுடைய தீர்ப்புக்கு துரோகம் என்றும் இது ஜனநாயகத்திற்கு பெரிய நெருக்கடி என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ யார் குதிரை பேரத்தில் ஈடுபட்டாலும் அதை இடதுசாரிகள் எதிர்ப்பார்கள் அப்படின்னும் அவர் கூறியிருக்காரு. மேலும் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை அப்படின்னு மு வீரபாண்டியன் கூறியிருக்காரு. மேலும் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழு என்பது தேர்தலுக்கானது அல்ல, அது தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதற்கானது. இனி இடதுசாரிகள் தங்களுக்கான தனித்துவமான அரசியல் பயணத்தை மேற்கொள்வார்கள். நாட்டை இடது பக்கம் திருப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. உள்ளாட்சி தேர்தலோ அல்லது இடைத்தேர்தலோ வரும்போது அது குறித்து நாம் விரிவாக பேசுவோம். அப்போதும் கூட்டணி குறித்து கட்சிதான் இறுதி முடிவு செய்யும். அதே நேரம் அரசியல் சூழல் காரணமாக தனித்து போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கும் கம்யூனிஸ்டுகள் தயாராகவே இருக்கிறோம். எங்களுக்கு நாடு முழுவதும் வலுவான கட்டமைப்பு உள்ளது. எங்களை நம்பி வாக்களிக்கும் மக்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு மு வீரபாண்டியன் விளக்கம் அளிச்சிருக்காரு. இறுதியா தமிழகத்துல குடியரசு ஆட்சி அமைந்துவிடக் கூடாது அப்படின்னு இடதுசாரிகள் தாவேகாவிற்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து வந்தாலும் தொடர்ந்து ஆளும் அரசை விமர்சனம் செய்துகிட்டுதா இருக்காங்க. இந்த நிலையில திரும்பவும் ஒரு பக்கம் எங்களுக்கு தாவேகா தேர்தலில் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி இல்ல, என்னதான் ஆனாலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில பாஜகவை வீழ்த்த விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து கூட்டணியில பயணிக்கும் அப்படின்னு கூறியிருக்காரு.
விசிக தாவேகாவினுடைய அமைச்சரவையில இடப்பிடித்தும் கூட திமுகவை உயர்த்தி பிடித்து பேசுவது விஜய்க்கு ஒரு வகையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாமகவை தாவேகா பக்கம் இழுக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஒருவேளை பாமக தாவேகாவிற்குள் வந்தால் விசிக நிச்சயமாக வெளியேறும் என்பதுல சந்தேகமே கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை எல்லாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.